This video is sponsored by SBO. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இயற்கையிலேயே தண்ணீரை கட்டுப்படுத்தி அணையை கட்டுற ரொம்ப ஹைடெக்கான வேலையை பண்ணுற ஒரு ஆள். அது யாருன்னா பீவர். சரி வாங்க, இது பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு நீர் வகையை சார்ந்த விலங்காக இருக்காங்க. இவங்க தங்களுக்கான மரங்களை இவங்களே வெட்டி அதில் சேற்றையும் கல்லையும் சேர்த்து ஓடைய நீரை தடுத்து அணையையே கட்டுறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? அதனால தான் இவங்களுக்கு இயற்கையான இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. இவங்க கட்டுற அணையில் நீரோட வேகம் குறையவும் செய்யுது, அது ரொம்ப ஆழமாகவும் நீர் தேங்கவும் செய்யுது. சரி, ஏன் தான் இந்த அணை இவங்க கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை வேட்டையாடக்கூடிய வேட்டை நாய்கள், உதாரணத்துக்கு ஓநாய், புலி, இவங்க கிட்டே இருந்தெல்லாம் இவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீரில் மூழ்கிய மரத்தில் வளர்கிற பாசி தாவரங்களை எல்லாம் இது தன்னோட உணவாகவும் எடுத்துக்குது. அதுவும் இல்லாமல் தண்ணீரையே ஒரு குடிலை கட்டி அதுலேயே இது தங்கவும் செய்யுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லட்டுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய பீவரால் கட்டப்பட்ட ஒரு அணை கனடாவில் 800 மீட்டர் நீளத்துக்கு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், இது மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு சில அணைகளோட பெருசு. தண்ணீரோட சத்தத்தை வச்சு இந்த அணை எந்த கண்டிஷனில் இருக்குது, அணை உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை உடனே சரி செய்யுது. அதுவும் இல்லாமல் வறட்சி நேரத்தில் நீரையே சேமிக்க உதவுது. மீன்கள், நண்டுகள், பறவைகள் அப்படின்னு இதை பல பேருக்கு வீடாகவும் உதவுது. இந்த பீவரால் மனுஷங்களுக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படின்னு கேட்டால், மலைகளால் ஏற்படுற பெரும் வெள்ளத்திலிருந்து இது பாதுகாக்குது. அதுவும் இல்லாமல் நீரோட தரத்தை கெட்டு போகாமலும் இது பாதுகாக்குது. ஆனால் சில சமயம் விவசாய நிலத்துக்குள்ள நீர் புகுந்து சில பாதிப்புகளையும் ஏற்படுத்த தான் செய்யுது. கண்டிப்பாக பீவரோட இந்த அணைகள் இயற்கையோட ஒரு அற்புதமான டிசைன். இந்த மாதிரி வேறு எந்த விலங்கு இவ்வளோ ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.